ஸோ கைஸ் இந்த வீடியோவில் ஆண்ட் ஐ C400 அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சரியா, இப்போ தான் ரீசெண்டாக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக ஃபிட் பண்ணலன்னா உங்களோட சிபியோட டெம்பரேச்சரு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள், எடுத்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஃபேன்லாம் ஓகே, பரவாயில்லையாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு உங்களுக்கு இது கிடச்சிரும் மார்க்கெட்டில். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். ஸோ அங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் டிஸ்பென்சர் இருக்குது. அது மூலியமாக ஹீட் உங்களுக்கு வெளியே போகும். நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். சரியா, பாருங்கள் கடைசி வரைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு போட்டு நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. பில்டு நல்லா தான் இருக்குது, நாட் பேட். சரி, ஆஸ் எக்ஸ்பெக்டட். அண்ட் கைஸ், முன்னாடி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதாவது என்னடா இது ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் கேட்டிங்கன்னா, முன்னாடி அதாவது இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சிபியோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, இன்ஸ்டால் பண்ணது பிறகு எவ்வளோ இருக்குதுன்னு நான் காட்டுறேன். சரியா, ஸோ இது கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருவாங்க. சரியா, இந்த ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டெல் சாக்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏஎம்டி பார்த்திங்கன்னா அதில் ஆல்ரெடி இருக்கும். உங்களோட ப்ராசஸர் ஏஎம்டி அப்படின்னா இது உங்களுக்கு தேவை கிடையாது. ஆனால் இன்டெல்லாம் உங்களுக்கு தேவையாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு தெர்மல் பேஸ்ட் வருது. அதுக்கப்புறம் அந்த ப்ராக்கெட் உள்ளே போடுறதுக்கு அந்த ஸ்க்ரூலாம் கொடுத்துருக்காங்க. சரியா, லைட் வெயிட் தான், அவ்வளோ பெரிய ஹெவி வெயிட் எதுவுமே கிடையாது. ஸோ இதை ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட பிசி. சரியா, ஸோ இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூலாம் இருக்குது, கையெழுத்தி போடுறேன். சரியா, கடைசி வரைக்கும் பாருங்கள். நடுவில் மிஸ்டேக் எதை விட்டிங்கன்னா பார்த்தீங்களா உங்களோட சிபியோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரியா, ஸோ பத்திரமா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், இதோட லிங்க் நான் போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், அங்கே போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு செகண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். சரியா, ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்டெல் எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு ஆப்பு. ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஃபுல் லோடில் சிபி எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்குதுன்னு பார்த்துக்கலாம். சரியா, ஸோ இங்கே போயிட்டு அட்வான்ஸ் டியூரிங்கில் போயிட்டு அக்ரி கொடுத்துருங்க. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல நான் ரன் பண்ண போகிறேன். பண்ணிட்டோன்னே பாருங்கள் என்னோடய டெம்பரேச்சர். இந்த இடத்துல என்னோடய பேக்கேஜ் டெம்பரேச்சர் பாருங்கள், 85, 88 எப்படி போகுது பார்த்தீங்களா, 96, 98, 90, 100. இங்கே பாருங்கள் 100 டிகிரி ரீச் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா தெர்மல் த்ராட்லிங், அதாவது சிபியு அதாவது இந்த ஜிபியோட டெம்பரேச்சரு 100 டிகிரி ஆனதுனால தெர்மல் த்ராட்லிங் ஆன் ஆகிடும். சரி, அதாவது ஆட்டோமேட்டிக்காக இது பர்ஃபார்மன்ஸை குறைச்சிரும். சரி, அதுக்கப்புறம் 67 ஆகிடுச்சு. திரும்ப நான் அது ரன் பண்ணேன். செகண்ட் டைம் நான் ரன் பண்ணேன். ஓகே, ஒரு டைமாக தப்பாக காட்டுருமா, செகண்ட் டைம் நான் ரன் பண்ணுவேன். பாருங்கள், இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னே என்னோடய டெம்பரேச்சர் பாருங்கள் 85, 95, 5 செகண்ட் தான். கீழே பார்த்தீங்கன்னா 100 டிகிரி. அப்புறம் தெர்மல் த்ராட்லிங் ஆன் ஆகிடுச்சு. சரி, இப்படி ஆனால் ரொம்ப நேரத்துக்கு இந்த மாதிரி வச்சிங்கன்னா மேபி சிபியூவோட கதை முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடத்துல இதை ஸ்டாப் பண்ணிவிடுவேன். சரியா, ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணலாம் நம்மளோட ஆண்டைஸ் C400. நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். சரியா, தப்பாக பண்ணிட்டீங்கன்னா சொல்லி முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த ப்ராக்கெட்லாம் நான் செட் பண்ணிட்டேன். ஒரு ப்ராக்கெட்டாக செட் பண்ணிக்குவோம். அந்த ஹோல்ஸ்குள்ளே தெர்மல் பேஸ்ட் கொடுத்துருப்பாங்க அவங்களே. அந்த பேஸ்ட்டு இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, பேஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது பாருங்கள், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டராக போட்டுக்கோங்க. அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி கிடையாது, அதாவது சில பேர் சொல்லுவாங்க ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், டாட் மட்டும் போட்டால் போதும். அதுவும் ஒரு ஓகே தான், டாட் போட்டால் அது இதாகிடும். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஸ்ப்ரெட் பண்ணுறது தான். ஸ்ப்ரெட் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு ஈவன்லி போயிடும். ஆனால் டாட் போட்டால் கூட ஓகே, நோ ப்ராப்ளம் தான், அது உங்கள் விருப்பம். சரியா, நான் அந்த இடத்துல அழகாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன், சேம் கவர் வச்சு. ஸோ இந்த தெர்மல் பேஸ்ட் எனக்கு இந்த ஏர் கூலர்லேயே வந்தது. சரியா, இந்த ஏர் கூலரோடு வந்தது. சூப்பரான ஒரு தெர்மல் பேஸ்ட் இது. இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரியா, போடும்போது சைடில் எங்கேயாச்சும் கொட்டிக்கிச்சின்னா பார்த்துக்கோங்க. சரியா, அது நடக்காமல் பார்த்துக்கோங்க. அந்த பேஸ்ட் கீழே ப்ராசஸரில் படக்கூடாது. சரியா, வெறும் மேலே மட்டும்தான் படணும். உள்ளே எங்கேயாச்சும் பட்டுதுன்னா மேபி அதாவது இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இது பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகாது இது. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா தெர்மல் பேஸ்ட் ட்ரை ஆகாது. இது என்ன பண்ணும், உங்களோட சிபியோட ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணி அதை டிஸ்பென்ஸ் பண்ணும். அதாவது நம்ம போட போகிற கூலர் வழியாக அந்த ராட் இருக்கும் பாருங்கள் 4, அது மூலியமாக பார்த்திங்கன்னா ஹீட் மேலே போய் நம்ம ஃபேன் போட்டிருக்கோம். ஸோ அது மூலியமாக அதை டிஸ்பென்ஸ் பண்ணுறோம், அதாவது ஹீட் வெளியேறிடும். சரியா, ஸோ இந்த ஸ்லாட் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏர் கூலர் எடுத்துக்கலாம். சரியா, ஸோ லிங்க்கு போட்டிருக்கேன். என்னடா திரும்ப லிங்க் போட்டிருக்கேன் ஸோ கேட்பீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கொக்கி மாதிரி இருக்கா. ஸோ இந்த 2 கொக்கியை நம்ம ஃபிட் பண்ணணும், பார்த்து ஃபிட் பண்ணணும் கைஸ். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கிடையாது, நீங்கள் பார்க்குற மாதிரி கொஞ்சம் டஃப்பான வேலை தான் இது. சரியா, அவ்வளோ ஈஸி கிடையாது, பார்க்குற மாதிரி ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. எப்படி ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த ரேம் பார்த்தீங்கன்னா எந்த ரேம் எங்கே இருக்குன்னு பாருங்கள்.
ஃபேன் எங்கே இருக்குது, ரேம் எங்கே இருக்குது பாருங்கள். சரி, அந்த ஃபேன் சைடு தான் ரேம் இருக்கணும். அது நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க, இதை தப்பாக போட்டுறாதீங்க. சரி, இது அதை மாற்றி உல்ட்டாவாக நீங்கள் போட்டிங்கன்னா, தலைகீழே போட்டிங்கன்னா மேபி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, அந்த கொக்கி மாதிரி இருக்கும், 2 சைடில் பார்த்தீங்கன்னா 2 கொக்கி மாதிரி இருக்கும். சரியா, அந்த ப்ராக்கெட் இருக்குது இல்லையா நம்மளது, இந்த ப்ராக்கெட்டில் 2 சைடில் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொக்கி மாதிரி 2 இருக்கா, அங்கே பாருங்கள் 2 கொக்கி மாதிரி இருக்குது. ஸோ அந்த 2 கொக்கியை தான் மாட்டணுமே. பெரிய வேலை கிடையாது தான், ஆனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து செய்கிற வேலை மாதிரி தான் இருக்கும். சரியா, இந்த இடத்துல லைட்டாக நீங்கள் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ நல்லா புஷ் பண்ணிக்கோங்க. 2 சைடும் கரெக்டாக வச்சு நீங்கள் புஷ் பண்ணணும். எதர் நீங்கள் ஒரு சைடு, அதாவது ஒரே டைமில் 2 சைடும் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போயிடும். இல்லை ஒரு கொக்கியில் மாட்டிட்டு அடுத்த கொக்கிலே மாட்டிக்கலாம், நோ இஷ்யூ. ஸோ இது போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. சரியா, அவ்வளோ ஈஸியாக, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டுட்ருந்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. நல்லாவே பாருங்கள் வீடியோ எப்படி போட்டுறான்ட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். சரியா, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இது போட்டதுக்கப்புறம் நம்மளோட டெம்பரேச்சர் எவ்வளோ வருது பார்ப்போம். சரியா, போடுறதுக்கு முன்னாடி 100 டிகிரி தொட்டு தான் CPU, அதே போட்டு முடிச்சிட்டோன்னே சிபியோட டெம்பரேச்சர் எவ்வளோ தொட போது பார்க்க போகிறோம். இது நல்லா நான் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஃபைனலி ஃபிட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபிட் பண்ணியாச்சு. சரியா, ஸோ அந்த இடத்துல ஃபேன் இருக்குது. சரியா, ஃபேன் ரேம் சைடு பக்கம் இருக்கணும். சரியா, இன்னும் ஃபிட் ஆகலை. சரியா, சாரி, ஃபிட் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ ஏன்னா இது வாய்ஸ் ஓவர். சரியா, அதுக்கப்புறம் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஃபைனலி கைஸ் ஃபிட் ஆகிடும். இது எப்படியோ பாருங்கள், அந்த 2 சாக்கெட் மாதிரி தெரியுதா, நல்லா கவனமாக அந்த இடத்துல லைட்டாக ஒரு புஷ் தேவை கைஸ். சரியா, நீங்கள் பயந்துடாதீங்க, புஷ் பண்ணணும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இதை போட்டாச்சு. சரியா, அதாவது நம்மளோட ஏர் கூலராக போட்டாச்சு ஒரு வழியாக மதர் போர்டுக்குள்ளே. சரியா, ஸோ போகிறது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் போட்டிங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். போக போக பழகிடும். அது என்னடா இது போக போக பழகிடும், இதுனா மாற்றியாக போட போகிறோம், ஒரு வாட்டி தான் போட போகிறோம். சரியா, அதை ஒழுங்காக போட்டுக்கோங்க. இந்த இடத்துலலாம் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல ஏதாச்சும் வளைஞ்சிருந்தா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வெயிட் எல்லாத்தையும் இது தூக்கணும். அதாவது உங்களோட இந்த கூலர் கேன் ஹோல்ட் ஆல் த மதர் போர்டோட வெயிட் இது வந்து ஹோல்ட் பண்ணிவிடும். சரியா, ஸோ அப்படி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியாச்சு நம்மளோட ஏர் கூலரை. சரியா, சூப்பராக நம்ம மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சரியா, இது வந்து ஓகே, இது செட்டப் பண்ணணும். இப்போ இது ஸ்டாக் கூலர். சரியா, இந்த ஸ்டாக் கூலர் தான் நம்ம கழட்டி போட்டோம். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்றுமே கிடையாது. இது இந்த ஃபேன் நம்மளுக்கு 100 டெம்பரேச்சர் கொடுத்தது, 100 டிகிரி செல்சியஸ் வந்து ஸ்டாக் கூலரோடது. ஸோ இதை கழட்டி வச்சு தான் இதை போடுறேன். ஸோ உங்கள்கிட்ட ஸ்டாக் கூலர் இருந்தால் அதெல்லாம் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க, நிறைய டெம்பரேச்சர் போகும். சரியா, அதனால் CPU வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஏர் கூலர் வாங்கிக்கோங்க. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 1000 ரூபாய்க்கு இந்த ஏர் கூலர் வந்துடும். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். அது வேஸ்ட், இது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இதில் வந்து தெர்மல் பேஸ்ட் கூட அவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவே இல்லை. அவ்வளோ மட்டமான தெர்மல் பேஸ்ட் கொடுத்துருந்தோம், அதை நம்ம ஓரமாக வச்சாச்சு. சரியா, இப்போ வந்து டர்ன் ஆன் பண்ணி பார்த்துருவோம் வித் அவர் இன்ஸ்டால்டு என்னடா அது ஏர் கூலர். சரியா, CPU ஸ்டார்ட் ஆயாச்சு. 10 நிமிஷம் 14 மினிட்ஸ் இருக்குது இன்னும். சரியா, CPU ஸ்டார்ட் ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேன் சுற்றுது அப்படின்னா எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம. சரியா, கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, இந்த சைடு லைட்லாம் எரியுது. சரியா, அதுக்கப்புறம் நம்ம CPU ஆன் பண்ணி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட், அதாவது திரும்ப நம்மளோட CPயோட டெம்பரேச்சர் என்ன ஆக போகுது பார்க்க போகிறோம். சரியா, இந்த ஒயர் மேனேஜ்மெண்ட்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்களும் PC பில்ட் பண்ணுறீங்கன்னா இதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன், லிங்க்கில் இருக்குது, அதாவது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கு, போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி புது CPU பில்ட் பண்ணுறது. சரியா, ஃபுல் A to Z வீடியோ இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ உங்களுக்கு அதில் நான் போட்டிருப்பேன், போய் பாருங்கள் மறக்காமல். சரிங்களா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த மூலியமாக தான் பார்த்திங்கன்னா காற்றுலாம் வரும். இந்த காற்று வந்து அந்த ஹீட்டை தூக்கி வெளியே போட்டுரும். சரியா, நம்மளோட இந்த ஏர் கூலர் பண்ணுற வேலை தான், அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறது. சரியா, இப்போ வாங்க நம்ம வந்து நம்மளோட 2வது ஸ்ட்ரெஸ் டெஸ்ட், அதாவது இந்த ஏர் கூலர் போட்டதும் எவ்வளோ டெம்பரேச்சர் வரப்போது பார்க்க போகிறோம். சரியா, அதுக்கு முதல்ல நான் திரும்ப எங்கே போகிறேன்னா எக்ஸ்ட்ரீம் யூட்டிலிட்டி டெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது என்கிட்ட. சரியா, இந்த விண்டோஸ் ஆப் உங்கள் சிஸ்டத்துலேயும் ஏற்றுக்கலாம். உங்களோட டெம்பரேச்சர் பார்க்கணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டெல் எக்ஸ்ட்ரீம் யூட்டிலிட்டி. சரியா, டியூனிங் யூட்டிலிட்டி. சரிங்களா, இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட CPUக்கு ஃபுல் லோடு கொடுத்த பிறகு எவ்வளோ டெம்பரேச்சர் வருது பார்ப்போம். கண்டினியூ பண்ணிக்கலாம். திரும்ப நான் இங்கே வந்து டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரியா, ஸோ ப்ரொஃபைல் போகிறேன் நான். இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்
டெஸ்ட் திரும்ப நான் பண்ண போகிறேன். சரியா, பாருங்கள் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட், CPU ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் போயிடுங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் டெஸ்டிங் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னே பாருங்கள் என்னோடய டெம்பரேச்சர், பேக்கேஜ் டெம்பரேச்சர் போட்டிருக்கா, அதான் நம்மளோட CPUவோட டெம்பரேச்சர். அது பாருங்கள் எவ்வளோ போகுது, 44, 47, 35லாம் வருதுங்க, 35, 33லாம் வருது. போன வாட்டி நம்ம போடும்போது 5 செகண்ட்குள்ளே 100 டிகிரி போனது. இப்போ நம்மளுக்கு 35 டிகிரி, 34 டிகிரி வரைக்கும் வருது. ஃபுல் லோடில் பாருங்கள் இந்த இடத்துல CPU யூட்டிலைசேஷன் லெஃப்ட்டில் பாருங்கள் 100%. 100%லேயுமே நம்மளோட டெம்பரேச்சர் இப்போ 60 டிகிரிக்குள்ளே வருது. சரியா, ஆக்டிவ் கோர் பாருங்கள் 6 இருக்குது, ப்ராசஸர், கேட்ச் ஃப்ரீக்வன்சி எல்லாமே மேக்ஸ். அதாவது இந்த சுச்சுவேஷனில் உங்களோட சிஸ்டம் ஃபுல் லோடில் இருக்குது. சரியா, கிட்டத்தட்ட பாருங்கள் நான் இந்த டெஸ்ட்டை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ரன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ளே எனக்கு எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள், டெம்பரேச்சர் 59, 61 தான் போகுது. அதாவது ஆவரேஜ் உங்களுக்கு 60 டிகிரி என்னோடய CPU டெம்பரேச்சர் மாறிச்சு. 100 டிகிரி எங்கே இருக்குது, 60 டிகிரி எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 40 டிகிரி இந்த இடத்துல என்னோடய டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. 40 டிகிரி செல்சியஸ்ன்றது ரொம்பவே பெரிய அமௌண்ட் தான் நான் நினைக்கிறேன். சரியா, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்களும் இதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா இல்லையான்ட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். சரியா, ஸோ இதுதான் என்னோடய ஃபுல் செட்டப். பாருங்கள் நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சரியா, ஸோ இது வந்து கவர் போட்டு மூடிடலாம். ஸோ என்னோடய டெஸ்ட் அதேமாதிரி பாருங்கள், ஆல்ரெடி இந்த இடத்துல கிட்டத்தட்ட 2 நிமிஷம் முடிய போகுது. ஸ்டில் என்னோடய டெம்பரேச்சர் 60 டிகிரியில் தான் இருக்குது. சரியா, 60 தாண்ட மாட்டேங்குது, 65லாம் போகவே இல்லை. 59, 60, 57 இந்த மாதிரி டெம்பரேச்சரில் தான் வந்து ஓடிட்டுருக்கு. சரியா, அண்டர் ஃபுல் லோடு. தெர்மல் த்ராட்லிங் கூட நோ தான், ஏன்னா இவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கா. தெர்மல் த்ராட்லிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. 100 டிகிரி தாண்டிடுச்சுன்னா என்ன பண்ணும், உங்களோட CPU வந்து தானாக அதோட பர்ஃபார்மன்ஸை குறைச்சி உங்களுக்கு கொடுத்துரும். டெம்பரேச்சர் குறைக்கணும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸை குறைச்சிரும். சரியா, அதான் தெர்மல் த்ராட்லிங், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது பாருங்கள், இதுதான் பழசு, சுத்த வேஸ்ட் இது. சரியா, ஸ்டாக் கூலர் அப்படி போட்டிருக்கீங்கன்னா சுத்த வேஸ்ட் இது. இதை தூக்கி போட்டுருங்க. ஒரு நல்ல ஏர் கூலர், இதோட சீப்பான ஒரு ஏர் கூலர் இருக்குது. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, ஓகே இதில் 4 மெட்டல் பிளேட் வருது, ஆனால் இதோட சீப்பான ஒரு 600, 650 ஒன்று வரும். அதில் வர 3 பிளேட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட நீங்கள் இதே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சரியா, மெயின் திங் என்னென்னா தெர்மல் பேஸ்ட் ஒழுங்காக அப்ளை பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம 3 நிமிஷம் இந்த இடத்துல இது ரன் பண்ணியாச்சு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டு. 3 நிமிஷத்துலேயும் நம்மளோட டெம்பரேச்சர் பாருங்கள் 64, 59, 56, 59, 56 தான் ஆவரேஜாக கொடுக்குது. சரி, அதாவது 60 டிகிரி கூட ரேர்லி டச் ஆகுது அப்படின்ட்டு பார்க்குறோம் நம்ம. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு செட்டப் தான். இது கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா நல்லதாக இருக்கும். சரியா, இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டாக் கூலர் மற்ற லிக்விட் கூலர் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இது வாங்கிக்கலாம். ஏன்னா லிக்விட் கூலர்னால் என்ன, அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அது தேவை கிடையாது நம்ம சிஸ்டமுக்கு. சரியா, நீங்கள் இதே போட்டுக்கலாம். ஆன்டைஸ் C400 கிட்டத்தட்ட பாருங்கள் 3 நிமிஷம் முடிய போகுது. சரியா, 3 நிமிஷம் ஃபுல் லோடு, அதாவது ஃபுல் அழுத்தம் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம CPUக்கு. ஸ்டில் இட் இஸ் பர்ஃபார்மிங் அண்டர் 60. ஸோ இதுதான் ஃபைனல். இதுக்கு மேலே வேறு மாற போகிறது கிடையாது, டெம்பரேச்சர் ஏற போகிறது கிடையாது, 60க்கு மேலே போக போகிறது கிடையாது. சரியா, 60 டிகிரி ஸ்டேபிளாக தான் இருக்குது நம்மளது. இந்த இடத்துல 63 காட்டுதா, நோ இஷ்யூ. 60, 63லாம் ப்ராப்ளம் இல்லை. ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா 60 தான், மூவிங் ஆவரேஜ் 60 டிகிரி வருது. சரியா, ஸோ இது வந்து ஃபைனல் ரிசல்ட் நம்மளது. சரியா, இன்னும் பாருங்கள், இன்னும் போயிட்டு தான் இருக்குது டெஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.